வணக்கம் நண்பர்களே, நம்ம புரோட்டா பயில யூடியூப் சேனல் இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரிவிட் தயாரிக்கிற கம்பெனி தான் வந்திருக்கோம். 90s கிட்ஸ் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது உன்னை ரிவிட் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த ரிவிட் தயாரிக்கிற கம்பெனி தான் வந்திருக்கோம். ரிவிட் வந்து எந்த முறையில தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த ரிவிட்டோட பர்பஸ் என்ன அப்படின்றத அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரை தொப்பக்குளம் அருகில் வந்து விஎம்ஜே ஸ்கூல் இருக்கும். அதாவது இந்த ரோடு பேர் சிமெண்ட் ரோட்ல இருந்து அந்த ஒரு விஎம்ஜே ஸ்கூல்ஸ் தாண்டி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி ஒரு சின்ன லெஃப்ட் மணிக்க போகும், இல்லை ஒரு சின்ன சந்து மணிக்க போகும். லாஸ்ட் பில்டிங் தான் ரிவிட் தயாரிக்கிற கம்பெனி. இந்த மாதிரியான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இதுதான் நண்பர்களே ரிவிட் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல், அதாவது எம்எஸ் கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து வரும்போதே 1/2 டன் 1 டன் அந்த மாதிரி தான் வரும். இவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கிடுவாங்க. அதாவது 100 கிலோ வேணும்னா 100 கிலோ, 200 கிலோ வேணும்னா 200 கிலோ. இவங்க அந்த ரோலை பிரித்து எடுத்து அதில் தான் அவங்க ப்ராடக்ட் எடுப்பாங்க. கம்பெனி பேர் சரவணா ஃபாஸ்டர். கம்பெனி லொகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பாணி ரோட்ல விஎம்ஜி ஸ்கூலுக்கு டாப்ல இருக்கு. நம்ம வந்து ரிவிட் ரெடி பண்ணிருக்கோம். எல்லா சைஸ் ரிவிட் ரெடி பண்றோம். 4 இன்ச் ரிவிட், 3 இன்ச் ரிவிட் எல்லா சைஸும் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா போல்ட் ரெடி பண்றதுக்கு பேப்பர் பண்ணிருக்கோம். காயிலேருந்து ரெடி பண்றோம். இந்த காயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலா வரும். இந்த ரோலை வந்து எடுத்து ஒரு 100 மீட்டர் ரோலா எடுத்து அதுலேருந்து நம்ம காயில் ரெடி பண்ணி பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வரும். 1 டன் 1/2 டன் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி காயில் ரெடி பண்ணுவோம். இந்த டன் கணக்கில் வர்றத இந்த மாதிரி 100 கிலோ உள்ள காயத்தோட சுற்றி இதுலேருந்து ரெடி பண்ணுறோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து 1 டன் ஸ்டாக் எப்பயும் இருக்கும். 1 டன் 10 டன்னு நீங்கள் எந்த ஆர்டர் கேட்டாலும் உடனே பண்ணி ரெடி பண்ணி தருவோம். எல்லா ஸ்டாக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அன்னை மாட்டி முடிச்சாரு. மாட்டி முடிச்சு வந்து அந்த கட்டை வந்து அவுக்குறாரு. கட்டை அவுட்டு இதோட ஒரு கலவை எடுத்து மிஷின்ல மாட்டுவாங்க. அதையும் நம்ம பார்ப்போம், எப்படி மாட்டுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இங்க பாருங்க எவ்வளோ சுற்றுறாங்க. பெண்டா இருக்கிற காயில வந்து நிமித்துறாரு அண்ணே. மக்களே போட்ட உடனே என்ன பண்றீங்க? இப்போ வந்து இந்த டையை வந்து மாற்றுவோம். இந்த டை வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி டையை மாற்றுவோம் நாங்கள். இதுதான் டை. இதுக்குள்ளதான் ரிவிட் போயிட்டு வரும். போல்டா இருந்தாலும் இதுக்குள்ளதான் போகும், ரிவிட்டா இருந்தாலும் இதுக்குதான் போகும். இது கார்போர்ட் டை. இது என்ன மெட்டல்? இது கார்போர்டு. உள்ள இருக்கிறது கார்போர்டு, வெளியே இருக்கிறது கார்போர்டு. இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இது கார்போர்டு. இது தேஞ்சிக்கிட்டே வருமா இல்லை எப்படி? இது வந்து இந்த முன்னாடி மட்டும் ஓப்பன் ஆகிட்டே போகும். நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீசிங் பண்ணிக்கிட்டே வருவோம். உள்ள ஓப்பன் ஆகாது. முன்னாடி அடிக்கிற இடம் வந்து அந்த இடம் போட்டு அடிக்கிறதுல அடிக்கும் போது இந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆகும். இந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நாங்கள் இதை குறைச்சிக்கிட்டே வருவோம். குறைச்சி ஒரு லிமிட் வந்தோம்னா இந்த டையை தூக்கி போட்டுட்டு போட்டுக்கிறது. லிமிட்டோட லென்த் மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? ரிவிட்டோட லென்த் மாத்தணும்னா நம்ம இதை குறைச்சி இந்த இதை நாங்க உள்ள அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆமா, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சிங் அப்புறம் மாத்தணும். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஆனா ஒரு 8 வருஷமா 6 வருஷம் பழகினேன். மீதி ஒரு 6-7 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கு. பத்தி எல்லாமே அத்துப்படி. லேட்டஸ்ட் மிஷின் வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி. அப்படி வந்து சொல்ல முடியாது. நான் கரெக்டா பேசணும்ல. நம்ம வந்து இந்த பழைய மிஷினே பார்த்து பழகிட்டோம். அதனால ஓரளவு இதே நமக்கு தெரியும். அட்வான்ஸா வந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு பழக லேட் ஆகும். ஆனா இங்க இருக்கிற மிஷின் எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி. பாத்தீங்கன்னா அண்ணன் கார்பெட்டை மாத்திட்டு இருக்காரு. மாத்தி முடிச்சு அந்த ப்ரொடக்ஷன் எடுப்பாங்க. எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே.
இந்த டை இருக்குல்ல, இது வந்து 460 சரிங்களா. இது வந்து 485 இந்த டை. ஏன் அப்படின்னா இது வந்து கட்டிலுக்கு இந்த மாதிரி இதுக்கு கனமா கேட்பாங்க, அதனால இது அடிக்கிறது ஒண்ணு. இது வந்து பீரோக்குள்ள சொருகிறது, அதனால இது வந்து கனம் கம்மி. இது 460, இது வந்து 485 90 அடிப்போம். அந்த ஒரு சைஸ் வரும் எங்களுக்கு தெரியும், அந்த சைஸ் முடிய இதை அடிப்போம். அதனாலதான் டையை நாங்க மாத்திக்கிட்டே இருப்போம். கம்பி அதே மாதிரி கம்பியை மாத்திடுவோம். நம்மகிட்ட என்னென்ன சைஸ் ரிவீட் இருக்கு நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு? இப்ப 3 நிமிஷம்னு எடுத்தீங்கன்னா 9 இருந்து 3.25 வரையும் அடிக்கலாம். நீளம் 3.25 வரையும் அடிக்கலாம். கனால எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 நிமிஷம், 3 நிமிஷத்துல இருந்து 4.5 வரையும் அடிக்கலாம். 3 நிமிஷம்னா 5/60. 3 நிமிஷம்னா 3/16, 4.5 3/8, 4 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது அந்த சைஸ்ல இருந்து அந்த சைஸ் முடியும். அவங்க என்ன சைஸ் கேட்கறாங்களோ 3 நிமிஷம் 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் 4 நிமிஷம், அப்புறம் வந்து 4.5. இந்த சைஸ் நம்ம எது கேட்டாலும் அடிச்சு கொடுக்கலாம். 3 நிமிஷத்துல மட்டும்தான் நம்ம வந்து 3.25 முடி அடிச்சு கொடுப்போம். இப்ப சைஸ் வந்துருச்சுன்னா நம்ம 2.5 நிப்பாட்டிடுவோம். 2.5 4 இன்ச்சா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், 4.5 இருக்கட்டும், 2.5 ஃபைனல்.